ஸோ ரீசெண்டாக மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மணி இந்த பேங்க் ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் அப்புறமா நம்மளுடைய ட்ரிபிள் எச் பல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்பா சொல்கிற அப்டேட்ஸ்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக அப்படி வரும். சரி ரைட்டு வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போவோம். சரி டாப் மேட்ச் அப்போ கண்டா மணி இந்த பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விமன்ஸ்க்கான லேடர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த விமன்ஸ்க்கான லேடர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெப்னி விளாகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ரெஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் கன்க்ளூடில் நம்மளுடைய நியோமி வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ணிட்டாங்க. நியோமி வந்து பார்த்தீங்கன்னா லேடர் மேலே ஏறி மணி இந்த பேங்கை வின் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்தோடைய விமன்ஸ் மணி இந்த பேங்க் வின்னராக நம்மளுடைய நியோமி தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் நம்மளுடைய ஆக்டகன் ஜூனியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கோலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார். அண்ட் ஆல்சோ அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ லைரா வெல்கரியாவுக்கும் நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்குமான மேட்ச். இந்த மேட்ச் நான் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் முழுக்க லைரா வெல்கரியா தான் டாமினேட் பண்ணாங்க. பெக்கி லிஞ்சுக்கு பெரிய அளவில் டாமினன்சி இல்லை. பட் இருந்தாலும் கடைசியாக ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய லைரா வெல்கரியாவே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க சாம்பியன்ற மாதிரி கையெல்லாம் ரைஸ் பண்ணி காட்டி ஸோ அவங்க இடுப்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டை போட்டு வர மாதிரிலாம் நிறைய மூமெண்ட்ஸ் வச்சு பண்ணி. இதுக்கப்புறமா மென்ஸ்க்கான லேடர் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. சீரியஸ்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல சோலாசிக்காவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கர அட்ராசிட்டியாகவே இருந்துச்சு. மெயினாக இந்த இடத்துல செத்ரான்ஸை டார்கெட் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து செத்ரான்ஸ்லாம் டாமினேட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருப்பாரு. செத்ரான்ஸ் இந்த வருஷத்தோடைய மென்ஸ் மணி இந்த பேங்கை வின் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ செகண்ட் டைம் அவருடைய கெரியரில் மணி இந்த பேங்கை வின் பண்ணுறாரு. ஒரு ஐகானிக் ஹிஸ்ட்ரியும் செத்ரான்ஸ் படைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு சோலாசிக்காவுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு சோலாசிக்காவுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஜேசி மெட்ரோலாம் வருவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தா சோலாசிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல சோலாசிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடர் இது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மணி இந்த பேங்கில் கை வச்சுருவாரு. இந்த இடத்துல காலை பிடிச்சி இழுத்து நம்மளுடைய சோலாசிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு இப்போ கரண்டாக திரும்பியிருக்காங்க. இவங்களுக்கான ஃபியூட் அப்கமிங் டெவலப் பண்ணுவாங்க போல். இது டைட்டில் வச்சு மூவ் ஆகுமா இல்லை பிளட் லைன் ரிலேட்டட் மூவ் ஆகுமான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். லேட்டரில் மெயின் ஈவென்ட் நடக்குது. ஸோ கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜே ஊசோ வர்சஸ் நம்மளுடைய ஜான் சீனா லோகன் பாலுக்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்துக்கிட்டு தான் இருந்திருந்தோம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஒரு கட்டத்தில் நம்மளுடைய ஆட்ருத் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆட்ருத் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் காஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் டீம் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மெயினாக நோட் பண்ண வேண்டியது நம்மளுடைய லோகன் பாலோடைய இதுதான். லோகன் பால் இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம போய் ஒரு மாதிரி அகேன்ஸ்டாக திரும்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ரோப்பில் இருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளாஷ் நம்மளுடைய ஜேவுஸை கூப்பிடுவார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய ஆட்ருத்தோட இன்டர்ஃபென்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சீனாக்குமான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போகிறாங்க போல். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவரால் பார்த்தோம்னா இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. 2 மணி இந்த பேங்க் வின்னர் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனை பொறுத்தவரைக்கும் நான் விமன்ஸ் லேடர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். நியோமி வின் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். அண்ட் ஆல்சோ விமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் நான் ப்ரெடிக்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. மென்ஸ் லேடர் மேட்ச்லேயும் நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டில் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கோட்டை விட்டுச்சு. ஸோ 2 ப்ரெடிக்ஷன் டாப் ஆயிடுச்சு, 2 கரெக்டாக நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் எதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க? உங்கள் ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்ல்மேனியா 42 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா வேகாஸில் நடக்க போகுதுன்றதை சொல்லிட்டாங்க. ஒன் செகண்ட் லாஸ் வேகாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாங்க ரெஸ்ல்மேனியா. காசுக்காக எல்லாத்தையும் பண்ணுறானுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நான் அப்டேட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த நியூ ஆர்லியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்குது உள்ள ஒரு பேக் ஸ்டேஜ் பாலிடிக்ஸ் போகுது போல். ஸோ என்ன நடக்குதுன்றதை நான் டீட்டெயிலாகவே தனி செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ கண்ட ரெஸ்ல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்கமிங் மண்டே நைட்ராக நம்மளுடைய நிக்கி பெல்லா வருவாங்கன்றதை WWE ஆஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆட்ருத் விஷயத்துக்கு வந்துடும். இப்போ கரண்ட் ஆட்ருத் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தார்ல. பட் இருந்தாலும் WWE அவர் ரிலேட்டட் மெர்ச்சன்டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த இடத்துல ஆட்ருத்தோட ரியல் நேமை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரால் கில்லிங்ஸ்ன்ற அவருடைய ரியல் நேமை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட WWE மெர்ச்சன்டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் அவருடைய ரிங் நேம் ஆட்ருத்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பல மெர்ச்சன்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகும். இப்போ கண்ட அவருடைய ரியல் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளி இது ஒரு ஃபியூடா என்ன கதைன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பல கொஸ்டினில் இருந்தாலும் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ட்ரிபிள் எச் கிட்ட கேட்டிருப்பாங்க. இது என்னங்க இந்த மாதிரி அவங்க அவர் வெளியே போயிருந்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் மணி இந்த பேங்க் ரிட்டர்ன் ஆயிருந்தாங்கன்ற மாதிரி கேட்கும்போது இது எல்லாமே ஒரு மணி இந்த பேங்கோடைய ஒரு பாட்டு தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி இது ஒரு ஸ்டோர் லைன் ரிலேட்டட் தான்றதை ட்ரிபிள் எச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு.
ட்ரிபிள் ஹெச் இப்படி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆற்றத்தோட சன் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஆற்றத்தோட சன் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது, இது எல்லாமே ட்ரிபிள் ஹெச் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நம்மளுடைய ஆற்றத்தோட சன் கிறிஸ்டோஃபர் கில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசின அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. போட்டது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் தன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆல்மோஸ்ட் இவர் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவும் தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை டிகேஓ இன்வால்வ் ஆயிருக்காங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அப்டேட்ஸ் வர பத்தத்துக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணி விட்றேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஹேங் அவுட் கமெண்ட்ரிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ரோ கபடி ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.